உலகத்தில் பார்த்தீங்கன்னா 7,000 மொழிக்கு மேலே இருக்கு. 7,170க்கும் மேலே மொழிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. பேச்சு வழக்காகவும் சரி, எழுத்து வழக்காகவும் சரி, ஏகப்பட்ட மொழிகள்ன்றது உலகம் முழுக்க இருக்கு. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொழிகளினுடைய தோற்றம் என்ன, இப்போ அது எப்படி பரிணமிச்சிருக்கு, எதிர்காலத்தில் எப்படி ஒன்றா மாறப்போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மனிதன் பரிணமிச்சு ஒரு நாகரிகம் அடைஞ்ச பிறகு எழுத்துக்களை உருவாக்கினான். அப்போ முதல்ல ஒரு மொழி எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போவோம் இல்லையா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஆ, இ, உ, ஏ, ஐ, இந்த 5 விதமான உயிரோட்டமான ஒரு ஓசைகள் துவங்குது. சரி, இது வந்து தமிழ் மாதிரி இருக்கே, ஆ, இ, உ, ஏ, ஐ அப்படின்ட்டு. அப்படின்னா ஒரு குரங்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு குரங்கு ஒரு உச்சரிப்பை எப்படி சொன்னா, அப்படின்னு சொல்லும். இப்ப ஒவ்வொரு அனிமலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓசைகளை எழுப்ப ஆரம்பிக்குது. இப்ப மனுஷன்ற ஒரு உயிரினம், அவனும் ஒரு உயிரினம் தான். அப்ப அவன் ஒரு ஓசையை எழுப்ப ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஓசைகள்ன்றது உயிரோட்டமா தொடங்க ஆரம்பிச்சுது. இப்ப நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஆ, இ, உ, ஏ வவல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொழியா இல்லாத சமயத்துல ஓசையா மட்டும்தான் இருந்திருக்கு. அப்ப அந்த பேர்லாம் கூட கிடையாது. அப்ப நம்ம முதல்ல சொல்லும்போது இது தமிழ்னே சொல்ல முடியாது. அப்ப ஒரு ஓசை. அப்ப அந்த ஓசை எப்படி பரிணமிக்குது அப்படின்னா, அலீஃப் அலீஃப். இது ஏதோ அரபு மொழி மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஏ அப்படின்னு. இப்போ என்னன்னா, இது ஒரு மலையாளம். இப்படி ஒவ்வொரு மொழியுமே ஒவ்வொரு ஜேர்னஸ். இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம மாற்றங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிகழல. உலகத்துல ஒவ்வொரு மூலையிலும் நிகழ்ந்த ஒண்ணுதான். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா உலகம் பேஞ்சியா அப்படின்ற ஒரு நிலப்பரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறு சிறு துண்டுகளா பிரிஞ்சு வந்துச்சு. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அனிமல்ஸ் இருந்துச்சு. அந்த அனிமல்ஸுடைய ஓசைகள் இருந்தது. அங்க மனிதன் பரிணமிக்க ஆரம்பிச்சா, இல்ல மனிதன் உருவாக ஆரம்பிச்சா, இல்ல மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான். எல்லா விதமான கான்செப்டும் வந்துடும். மனிதனுக்குள்ள இருந்து ஓசை எண்ணிக்கை எழ ஆரம்பிச்சதோ அன்னைக்கு சிரசு வழியா அதிர்வுகள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிரசு வழியா உணர்வுகள் வர 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 அந்த ஓசைகள் எழுப்ப எழுப்ப அவனுடைய தேவைகளான உடலினுடைய மற்ற பாகங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ எப்படின்னா, உடலினுடைய உறுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் அசைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உறுப்புகளையும் உணர ஆரம்பிக்கணும். அப்ப என்னன்னா, எப்படி அந்த ஓசையை அதிகப்படுத்துறது, ஆ அப்படின்ற ஒரு எழுத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம் ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவா பரிணமிக்கணும், எப்படி நான் ஓசையை எழுப்புறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஒரு ஒரு ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓசைன்றது கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல இருக்கும். அந்த அமைதியான இடத்துலேருந்து அதிகப்படியான ஒரு ஓசையை எழுப்பி ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கணும். அப்போ உடல் முழுவதும் அந்த வைப்ரேஷன்ன்றது இருக்கணும். அப்போ உடல் சார்ந்து எழுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். சரி, இப்போ வந்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சிரசு வழியாக உடலினுடைய அசைவுகள் வழியாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உடலை வாய் திறந்த பகுதி, அதுக்கப்புறம் உடலினுடைய ஒவ்வொரு பாகங்களையும் பார்க்குறான். ஒரு நம்ம இந்த மனுஷனுடைய ஒரு நவத்வாரங்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. ஒவ்வொரு பகுதியிலையும் எங்கெங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் இருக்கோ அந்த எல்லா பகுதியிலிருந்து ஓசை வருதான்றதை நிச்சயமா அவன் யோசிச்சிருப்பான். இப்போ வாய் திறக்கிறோம், ஒரு ஓசை வருது. இப்படி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியும் ஓசை வருமா அப்படின்றது நிச்சயமா அவன் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருப்பான். இந்த ஆராய்ச்சிகள்ன்றது எப்ப தொடங்க ஆரம்பிக்குதுன்னா, எப்ப அவன் சுவாசத்தை உணர ஆரம்பிக்கிறானோ. இப்போ வாயை திறக்கிறான், ஒரு சவுண்டு வருது. இது எங்க இருந்து உருவாகுதுன்னு பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஒரே இடம், துடிப்பு இருக்கக்கூடிய இடம் இதயம் மட்டும்தான். அப்ப இதயத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்ப இதயத்துல இருந்து ஓசை வருதா அப்படின்றத அவன் யோசிச்சிருப்பான். இப்படி சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவனுடைய எண்ணங்கள்ன்றது பரிணமிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அது உடல் மொழியா மாறுது. இப்போ வாய் திறக்கும் பொழுது அப்படின்னா, இப்போ என் மனசுல இருந்து பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இதய துடிப்புல இருந்து பேசுறோம்ப்பா, என் மனசார நான் சொல்றேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த எண்ணம் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா, அவனோட சிந்தனை. முதல்ல துடிப்பு ஒன்று, ஒரு அதிர்வுல இருந்து தான் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ என்னுடைய இதய துடிப்புல இருந்து என்னுடைய ஓசை வருதா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய அசைவுகள். இப்போ பேச ஆரம்பிச்ச மனுஷனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உடலினுடைய அதிர்வுகள் அதிகமானதால உடலினுடைய இயக்கம்ன்றது இதற்கு முன்னாடி இருந்ததை விட வலு இழந்து போயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு வண்டி ஓட்டுன்னு போறோம் சார். ஒரு கட்டத்தில் திடீர்னு பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஏன் பெட்ரோல் காலி ஆகுது? அப்போ ஒரு எனர்ஜியை வெளியிடுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசாத ஒரு மனுஷன், முன்னாடி வரைக்கும் ஓசை எழுப்பாத ஒரு மனுஷன் ஓசை எழுப்பும் போது தன்னுடைய உடலினுடைய அந்த ஆற்றல்ன்றது குறையுது.
அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த பழைய கான்செப்ட்லாம் இருக்கும் தெரியுங்களா, உடுக்கையினுடைய ஓசையில் பிறந்தது, அதே போல் ஒரு பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் உருவாச்சு, இன்னொரு ஓசையிலிருந்து தமிழ் உருவாச்சு அப்படின்ற ஒரு தமிழர்களுடைய கான்செப்ட் இருக்கும். எகிப்தியர்களுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்ல இருந்து அவங்க ஜென்ரேட் பண்ணது, அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரபு மொழிலாம் வந்தோம் அப்படின்னா இறைவன் கொடுத்த ஒன்று, ரம்ஜான் மாதத்தில் இறைவன் கொடுத்த ஒன்று, அது எழுத்துக்களாக பரிணமிச்சிருப்பாங்க. அதனால அலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைத்து இசைக்கிற ஒரு மொழியா, எப்பேற்பட்ட ஒரு பர்சன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது கனிவாக பேசக்கூடிய ஒன்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுது கூட அந்த வார்த்தைன்றது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவரை அதிர்வை ஏற்படுத்தாத ஒரு வார்த்தையா இருக்கணும். எப்படி ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசும்போது அதிர்வுகள் குறைவா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது ஞானிகளுடைய வாழ்க்கை இப்படி தான், அதிகமாக பேச மாட்டாங்க, 2 எழுத்து தான் பேசுவாங்க, 2 வார்த்தை தான் பேசுவாங்க, அதுவே வரோம் சார் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவோம். அப்ப என்னன்னா அவன் ஆதி காலத்துல ஒரு வாழ்வியல வாழ்ந்திருப்பாங்களே, இயற்கையோட சேர்ந்த வாழ்வியல். இது எப்படி இயற்கையோட சேர்ந்த ஒரு வாழ்வியல் ஆகும் அப்படின்னா உடல் மொழி அப்படிங்கிற ஒண்ணு. இந்த உடல் மொழி எதுக்காகனா நான் அதிகமாக ஓசை எழுப்புறேன், என்னுடைய உடலுடைய சக்தின்றது குறைய ஆரம்பிக்குது. அப்போ நான் ஓசையை என்ன பண்ணுறது, நான் வேற சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு உள்ள இருந்து வந்து ஓசைகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் இதை நிறுத்துறேன் அப்படின்னும்போது சிந்தனையை நிறுத்த முடியாது. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவன் உடல் மொழி மூலமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது இயற்கையோட பேச ஆரம்பிக்கிறான். ஒரு மரம் செடி கொடிக்கு மூலமா, இயற்கை ஜீவராசிகள் மூலமா அந்த இயற்கை ஜீவராசிகள் எழுப்பக்கூடிய அந்த ஓசையை மறுபடியும் எடுத்து அந்த ஓசையை பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் ஈஸியா ஒரு அனிமலோட தொடர்பு கொண்டு ஆரம்பிச்சிட்டான். நாம உணர்ற மாதிரி, நாம பேசுற மாதிரி அந்த மனுஷன் பேசல. ஒரு அனிமல் இருக்கும் பொழுது அந்த அனிமலினுடைய சவுண்ட்ஸை ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். ஆத்தா துணி துவச்சி போட்டுச்சா, அப்போ சமையல் ஆக்கி போட்டாரா, என்னடா மாற்றி சொல்கிறேன், சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று கான்செப்ட், ஏதோ ஒன்று இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே, ஏகப்பட்ட சிந்தனைகள். ஆனால் அப்போ வாழ்ந்த மனுஷனுக்கு சிந்தனைன்றது என்னவா இருக்கும், நம்ம வெளியில் போகிறதுக்கு எனக்கு பைக்குக்கு பெட்ரோல் வேணும், தெரு முனையில் போயிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி எண்ணம் எதனா இருக்குமா, எந்த எண்ணமும் இருக்காது. அப்போ சிந்தனை இல்லாத ஒரு மனசுக்குள்ள ஓசை மட்டும் இருக்கும்போது அவனுடைய மொழின்றது ஒரு ஜீவராசிகள் சார்ந்ததாக இருக்கும். இன்னும் இதை எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எந்த மொழியை பேசுறீங்களோ அந்த மொழி பேசிடும். நீங்கள் ஒன்றும் சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஓசைகளை எழுப்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாகரிகம் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சு, நிறைய மொழிகளினுடைய வடிவம்ன்றது உருவாக ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எழுத்துக்கள் மூலமா இந்த உலகத்தில் தன்னுடைய கம்யூனிகேஷனை உருவாக்க ஆரம்பிச்ச மனுஷன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை குறைக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த எழுத்துக்களுடைய குறைவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து ஆங்கிலம் சொல்லிட்டு 26 எழுத்துக்களை முடிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க அது சிறந்த ஒரு மொழிகளில் ஒன்றா மாறி இருக்கு. இப்போ அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் இப்போ என்னன்னா அமைதியான ஒரு மனநிலைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். அந்த அமைதியான மனநிலைக்குள்ளே போக ஆரம்பித்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த விலங்கினங்களோட பேசுகிற அந்த பைப்பிலியம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் நம்ம இயற்கையோட உறவாட ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்றது ஒரு அமைதியான மனநிலைக்குள்ளே வந்துடும். ஸோ உடல் அசைவுகள்லையும் ஓசைகள்லையும் ஆரம்பிச்சு, ஓசைகளில் தொடங்கி உடல் அசைவுகளில் தொடங்கி நம்ம எழுத்துக்களாக மாறி இப்போ மறுபடியும் உடல் அசைவுகளுக்கு வந்து மறுபடியும் ஓசைகளாக நம்ம மாற போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்காலம் சந்திக்க போகுது. ஸோ இதுதான் ஒரு மொழியினுடைய ஒரு வடிவமாக மாறி இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் சந்திக்க போகுது. ஸோ மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகு திறன் செய்கிறேன். அது விரும்புறது நான் அவங்க பாட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.